ஹாய் சார். ஹாய் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் வரீங்க? என் பேர் முகமது சாலி. சொந்த ஊர் வந்து மேலூர். மேலூர்லேருந்து வரீங்களா? ஓகே ஓகே. இன்றைக்கி என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து ஐசி வந்து அந்த ஹீட்ஸிங்கை வந்து ரிமூவ் பண்ணி மற்ற லைன்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே ரிமூவ் பண்ணிருக்கீங்க? காட்டுங்க, எங்கெங்கே ரிமூவ் பண்ணியிருக்கீங்க? இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கு. சூப்பரு. இதையும் ரிமூவ் பண்ணியிருக்கு. ரிமூவ் பண்ணது. ஓகே ஓகே. இது என்னென்ன கிளாஸ் நம்ம இருக்குது? ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வந்து ஃபோன் சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ சார்ஜ் பண்ண பேட்ரி கனெக்டரு எல்லாத்தையும் நீங்கள் இப்போ மாற்றிடுவீங்க. ஓகேண்டா. ஓகே. நீங்கள் எதிர்பார்த்தது ரிசல்ட்டு எல்லாமே இந்த ஆஃபீஸில் கிடச்சிச்சா? நான் எதிர்பார்த்த காட்டிலும் அதிகமாகவே இருந்துச்சு. நிறைய ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. கிளாஸ் நேரத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நேரமும் நான் முன்கூட்டியே வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு அதையும் ஓகேன்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ஏதாவது ஃபோனை வந்து ரிப்பேர் ஆன ஃபோனை வாங்கிட்டு வந்து சர்வீஸ் பண்ணலாமா, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில் நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டு அது சம்மந்தப்பட்ட எதுவும் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்ட்ராவும் நேரம் கொடுத்து நான் கற்றுக்கவும் செஞ்சேன், டீச்சும் பண்ணாங்க. நீங்கள் உடனே கற்றுக்கிட்டீங்களா இல்லை டைம் ஆச்சா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆச்சான்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு வந்து சால்டிங் வந்து வரல. அப்புறம் ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. 2ஆவது நாள் வரும்போது ஒரு தடவை ஐசியை வந்து இது பண்ணிவிட்டு டேமேஜ் ஆகிடுச்சு ஐசி. அப்போ ஒரு சாலமன் சார் வந்து பேசும்போது சொன்னாங்க, ஐசியை பற்றி போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா வந்து கற்றுக்கிட்ட பிறகு நம்ம அடுத்த கிளாஸ் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்துருச்சு. ஓகேம்மா. அது மாதிரி கிளாஸை தவிர்த்து கொஞ்சம் நம்முடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், திருப்தியாக தான் இருக்குது. 2 வாரத்துக்கு மேலே கிளாஸ் போய்கிட்டு இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்போ மொத்தமாக உட்காந்துருக்கீங்க, மொத்தமாக சொல்லித்தராங்களா இல்லை அவங்க தனித்தனியாக கொடுத்து சொல்லித்தராங்க? அதாவது ஒரு சில கிளாஸை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு நம்முடைய சந்தேகங்கள் அந்த மாதிரி வரும்போது தனித்தனியாக சொல்லித்தர்றாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் தனித்தனியாக நம்ம வேணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லித்தர்றாங்க. ஓகே. இப்போ முடிச்சுட்டு கன்ஃபார்ம் கடை போட்டுடலாமா? கண்டிப்பாக. வேறு யாராவது வெளியேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? வெளியேருந்து ஃபோன் வாங்கிட்டு வந்து அது சர்வீஸ் பண்ணுறது அந்த சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஏதாவது பார்ட்ஸ் வந்து நம்ம யார்ட்டையும் எங்கேயும் போய் வாங்கணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட கடை சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் தர்றாங்க, நம்ம போய் வாங்கிக்கிடலாம். அல்லது இங்கே ஒரு சில பார்ட்ஸ்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சு தர்றாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எதிர்பார்த்து ரிசல்ட்டு சப்போர்ட்லாம் கிடைக்கும்? 100%. ஓகே ஓகே சார். அப்போலாம் இப்போ நீங்கள் எல்லா எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்க. இப்போ அடுத்து போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட். ஆமாம், அது ஓடிக்கிட்டு இருக்குது. போர்ட் லெவல் கம்ப்ளைண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே ஓகே. அது இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். ஓகே. ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார்.